நான் வந்து சைல்ட் சைக்காலஜிஸ்ட். நான் பார்க்குற குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 8 to 13 அந்த ஏஜ் குரூப் கிட்டே வந்து நான் இந்த கல்ச்சரோட அடிக்ஷன் பார்க்க முடியுது. ட்ராமாஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. அந்த கியூரியாசிட்டியை கரெக்டாக வைப்பாங்க அந்த சீரீஸ் முடிகிறப்போ. ஸோ அதில் கேர்ள்ஸ் முக்கியமாக அவங்க வந்து மேக்ஸிமம் பார்க்குறது இந்த கேப்பாப் பார்க்குறப்போ அவங்கள அந்த ஸ்கின் பியூட்டி அது எல்லாம் வந்து ஈவன் 8-10 இயர்ஸ்லேயே வந்து இது ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இம்பேக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா நான் இன்னும் அழகாக இருக்கணும், என்ன பண்ணணும், எனக்கு இந்த ஜூஸ் கொடுங்க, அது கொடுங்க, நான் இதை பண்ணுறேன். அந்த பியூட்டி கான்ஷியஸுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் வந்துடுது. ஸோ அதை உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு மூக்கு சரியில்லை, எனக்கு வாய்ஸ் சரியில்லை, எனக்கு இதெல்லாம் சரியில்லை, நான் இப்போ என்னையே இப்படி பெத்திங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அம்மாவுக்கு கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஏன் இப்பெல்லாம் பேசுற, அவங்களுக்கு வந்து இந்த கேப் புரியல, அவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு அம்மாவுக்கு புரிஞ்சுக்க முடியல. குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு இலூஷன் வேர்ல்டுக்குள்ள போறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. அகாடமிக் வைஸ் கம்மியா படிக்கிறாங்க, அப்படிதான் கம்ப்ளைண்டோட வருவாங்க. பட் உள்ள போய் பார்க்கும்போது தான் இந்த அடிக்ஷன்லாம் அவங்களுக்கு அதிகமா இருக்குங்கிறதே வந்து எங்களால ஃபீல் பண்ணவே முடியுது. இதை விட்டு அவங்களுக்கு வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னாக்கா அவங்களுக்கு அந்த டோபமைனை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்கும், அதை யாராலுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியல.